இதுல என்னன்னா இயற்கையாச்சும் 10 நாள் கும்பிடுவாங்க, அதுக்கப்புறம் வெளியில போட்டுருவாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. நாம வந்து அந்த சக்தியை அதுல ஆபாகனம் செய்து வழிபடுகிறோம். ஆமா. முடிஞ்ச பின்பு விஜர்சனம் செய்கிறோம். அந்த இடத்த கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது சொல்றேன், பிள்ளையார 10 நாள் வச்சிருக்கிறது இல்ல, அப்படின்னாக்கா, அது பொம்மையா இருக்கிறத கொண்டு போய் தண்ணியில போடுறீங்கன்ற வேற- மாதிரி நாத்திகவாதிகளோட கேள்வி எழும்புது. ஆமா. அதுக்கான பதில வந்து சரியா அதாவது வெறும் பொம்மையை வச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அலங்கார பொருள் ஆயிடும். அதுக்கு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு உண்டான பூஜைகளோ மற்ற அலங்கார விஷயங்களோ எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு உண்டான பூஜைகள் மினிமம் 3 நாள் 4 நாள் இந்த மாதிரி பப்ளிக்ல பொது இதில் கங்காதர திலகர் சொன்னலே அவர் வந்ததுக்கப்புறம் எல்லா சர்வமத பிரார்த்தனை மாதிரி எல்லாருமே சேர்ந்து பண்ணணும்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அதை வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு அதை கொண்டு நீர்நிலைகளில் சேர்க்கணுங்கிறது ஒரு விஷயம். அந்த மந்திர வைப்ரேஷன், மந்திர சப்தம், அப்போ அந்த மந்திர சப்தம் வந்து காத்துல பரவுறது, மண்ணாகப்பட்டது வந்து பூமியிலேருந்து வருது. பஞ்சபூதங்கள் கெட்டு போகாது. பஞ்சபூதங்களை சுத்தி பண்ணக்கூடியது தான் உங்களுக்கு வந்து மந்திரங்களோ பூஜைகளோ அப்புறம் அதோட பொருட்களோ எல்லாமே. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம ரிச்சுவல்ஸ் நிறைவடையும் போது அதனோட சக்தி ஆகர்ஷணத்தை அதுல இருந்து குறைச்சு சாதாரணமா குறைச்சிடும். இயற்கையோட நம்ம கலக்கும் போது கண்டிப்பா இறை சக்தி அங்க அந்த இறை சக்தி மனுஷனுக்கு தேவை, பூமிக்கு தேவை மந்திர சக்தி. இறை சக்தியாகப்பட்டது சுவாமியுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். கேட்டது என்னன்னா, இது வந்து கடல்ல கொண்டு கரைக்கிறீங்க, இதுல கொண்டு கரைக்கிறீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமா, இறை வழிபாடு செய்து முடித்த பின்பு நாம வந்து அந்த ஆகர்ஷ சக்தியை அதில் ஆவாகனம் பண்றதுக்காக மட்டும்தான் கொண்டாடுறோம். அதன் பிறகு விசர்சனம் பண்ணி அது முடிஞ்சு போச்சுங்கிறது. விசர்ஜனம் என்னாலே அந்த அந்த ஆவாகனமாக பூஜை பண்ணது வந்து இதே கோவில்ல செய்யக்கூடிய விஷயம் பிரதிஷ்டைன்னு பேரு. அந்த பிரதிஷ்டை இது வந்து ஆமா, பிரதிஷ்டைங்கிறது பர்மனண்டா இருக்கக்கூடிய விஷயம். அது வந்து கோவில் கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை இதெல்லாம் வந்து பர்மனண்டா இருக்கக்கூடிய விஷயம். அந்த பிள்ளையார் எடுத்து நம்ம கடல்லையோ நீர்நிலைகள்லையோ போட முடியாது. அதை நம்ம அங்கேயே தான் வச்சு பூஜை பண்ணியாகணும், எல்லாம் பண்ணியாகணும். இது வந்து டெம்பரவரி. நமக்கு வந்த ஒரு நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மாத்திரம் பிள்ளையாரை வச்சு அவருக்கு ஆவாகனம் பண்ணி பிராண பிரதிஷ்டை பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி பிள்ளையாருக்கு பிடிச்சமான இந்த விஷயங்கள்லாம் நைவேத்தியங்கள் பண்ணி பழங்கள் குழக்கட்டைகள் எல்லாமே குழக்கட்டை இட்லி தவிர்க்க முடியாத ஒரு உணவுப் பொருள் ஆயிடுது. அப்ப அந்த உணவுப் பொருளையும் கூட கலைநயம் அதற்கு கொண்டக்கல்லையோ ஆமா அல்லது கொழுக்கட்டையோ இல்ல உணவுப் பொருள்ல கலைநயம் கேள்விப்பட்டிருக்கேன். உணவுப் பொருள்ல கலைநயம் இன்னைக்கு வந்து ஏதோ கலைநயம் பண்றேங்கிறா, பெரிய மசால் தோசை இந்த ஹோட்டல்ல பண்ணாங்கிறா, இந்த மாதிரிலாம் விழுப்புரப்படுத்துறா. ஆனா பிள்ளையார்கிட்ட தான் வந்து அந்த சொப்பு பண்ணி கொழக்கட்டைங்கிறது எப்படி பண்ணாங்கிறது கலைநயத்தோட அதையும் குழந்தைகளை வச்சுதான் பண்ணுவோம். குழந்தைகளை பக்கத்துல வருது. மோமோன்னு சொல்லிட்டு ஒரு உணவு கிடைக்குது. ஐ திங்க் அது பர்மால இருந்து வரக்கூடிய உணவு நினைக்கிறேன். அதுல வந்து உப்பு போட்ட கொழக்கட்டை, நம்ம உப்பு கொழக்கட்டை சொல்லலாம். ஒரு தடவை மோமோ சொல்லி போய் பாக்குறேன், என்னடா நம்ம உப்பு கொழக்கட்டை போட்டுருக்கோம், உள்ள வெங்காயம் போட்டுருக்கோம், அவ்வளவுதான் தவிர வேற எதுவும் வித்தியாசம் இல்ல. இந்த கொழக்கட்டையை நம்ம பல நூற்றாண்டு காலமா செஞ்சு சாப்பிடுறோம். அந்த விஷயத்தோட இது எல்லார் வீட்லயும் இதை பண்றாங்க.